Very good evening to all. Behind the Curtain program is designed to provide a special session for parents to actively share insight into the child's development, education, and overall well-being. This program helps to bridge communication gap between the parents and children by offering expert advice, real life story, and interactive discussion. Let's begin. It's my pleasure to welcome you all today's debate, Arthamulla argument. Children's attire and makeup, luxury is necessary or unnecessary. ஸோ டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு மேக்கப் அர்த்தமானதா அல்லது ஆடம்பரமானதா? அஸ் மை பாயிண்ட், என்னோட பாயிண்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆடம்பரமானது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆடம்பரம் அப்படின்றது நம்ம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, இந்த ஆடம்பரம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் வீட்டுல உட்காந்து ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மூவில வர ஒரு குழந்தை நட்சத்திரமா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய ஒரு ஹீரோயின் நட்சத்திரமா இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒரு ஷூட்டுக்காக அவங்க கலர் கலரா ட்ரெஸ் போடுறாங்க, விதவிதமான ட்ரெஸ் போடுறாங்க. அதே மாதிரி காஸ்டியூம் பாத்தீங்கன்னா விதவிதமா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதை நம்ம தப்பா எடுத்துக்கிட்டு நம்ம அதை குழந்தைங்களுக்கோ இல்ல நம்மளோ அதை போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், அந்த மூவி பாக்குறோம். அந்த மூவில அந்த குழந்தை போடுற ட்ரெஸ்ஸையவே நம்ம எடுத்துட்டு போயிட்டு ஒரு கடைக்கு போறோம். அந்த ட்ரெஸ் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்மளோட குழந்தைக்கு நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கோம். சோ அதுக்கேத்த மாதிரி இன்னொரு கடைக்கு போறோம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி அந்த மூவில அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதே காஸ்டியூமை தான் நம்ம எடுக்கிறோம். சோ ஏறத்தாழ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோட செலவு, காஸ்டியூம் செலவு எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு 5000 கிட்ட வந்துடும். சோ அது ஆடம்பரமான ஒரு விஷயம் தான். மேக்கப் ஆடம்பரம் அப்படின்ற டாபிக்ல பேசினாங்க. இப்போ குழந்தைங்க பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துக்கிறாங்க. உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கலை நிகழ்ச்சி ஆகட்டும், நாடகம் ஆகட்டும், நடனம் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ நம்ம எந்தெந்த இதுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம கரெக்டாக குழந்தைங்களுக்கு நம்ம இது பண்ணோம்னா அது மூலயமா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் உருவாகுது. நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ குழந்தைங்க இது அந்த ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னமோ தற்கொலை நிலைமைக்கு போகிறான்னா சின்னதுலேருந்தே நம்ம குழந்தைங்க சொல்லி கொடுக்கணும். இந்த பொருள் நமக்கு தேவைம்மா, இது தேவையில்லம்மா, இது இவ்வளோ அமௌண்ட் விற்கிது, நமக்கு இது தேவையில்லை அப்படின்றத குழந்தைங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டோம்னா அந்த குழந்தைங்க அந்த காலகட்டத்தில் போகும்போது அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல யோசிக்க விடாம பேரண்ட்ஸும் சேர்ந்து இதுதான் அத்தியாவசியம்னு கொண்டு நிறுத்தினது நம்ம தான். ஏன்னா டிவியை ஓபன் பண்ணாலே அது தேவையா இல்லையான்றது கூட தெரியாம ஒரு குழந்தைக்கு இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க, இந்த பவுடர் யூஸ் பண்ணுங்க, இந்த ஃபேஸ் வாஷ் பண்ண, ஏன்னா கமர்ஷியல் ஆயிடுது. அவங்களோட பிசினஸ்க்காக நம்மள நல்லா கன்சியூமரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அது தேவையா இல்லையான்றது குழந்தைங்களுக்கு தெரியாது, நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் தெரியாது. ஸோ நம்மளோட பேரண்ட் கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கணும். நம்மளுமே மேக்கப் பண்ணிக்கிறோம், நம்மளே அந்த கிரேவியன்ஸ், ஓகே இது நல்லா இருக்கா, இது போட்டா நம்ம இவங்கள மாதிரி தமனா மாதிரி யாரும் ஆக முடியாது, பட் தமனா மாதிரி ஆயிடுவோமோன்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அதேதான் குழந்தைங்களுக்கும் தோணும். சோ நம்ம எங்க நிறுத்தணும் பாத்தீங்கன்னா அந்த கமர்ஷியலையே நம்ம நிறுத்தணும். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போ நம்மலாம் குழந்தைங்களா வளரும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அம்மா அப்பா சொன்னாங்கன்னா நம்ம கேட்போம், அம்மா சொல்லிட்டாங்க வேணான்னா நம்ம கேட்போம். ஆனா இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு வளர்றது 4 வயசுல இருந்தே எக்ஸ்போஷரா இருக்கட்டும், நாலேஜ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க ஒரு பொருளை நிறுத்தி 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 வச்சீங்கன்னா அது என்னன்னு போய் நான் தொட்டு பார்க்கணுன்ற அந்த கியூரியாசிட்டி ஜாஸ்தி ஆயிடுது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கையில கொடுக்கணும், அந்த விட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நீ இந்த க்ரீம் போடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல, நானும் எடுத்தோடனே ஹை ரேஞ்ச் சொல்லல, கொடுத்து பார்த்து அதை போட்டோடனே அவளுக்கு தெரிஞ்சிடும், நீ இதை நமக்கு ஒத்துக்கலான்னு தெரிஞ்ச உடனே, பாத்தியா அம்மா நேற்று சொன்ன நீ கேட்கல, இன்னைக்கு நான் உனக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டேன், ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த விட்டு கொடுக்கும்போது பசங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஓகே அம்மா நம்மளோட பேச்சையும் கேட்டு நம்புறாங்க, நம்ம அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம், உன் தாட்ஸுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். ஸோ இந்த மேக்கப்பை நான் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன். அவங்களோட இன்ட்ரெஸ்டையும் மைண்டில் எடுத்து, ஓகே நான் வழிக்கே வரேன், ஆனால் பாத்தியா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கை மேலே ப்ரூஃப் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க நம்ம வழிக்கு வர்றதுக்கு
கொஞ்சம் நிறைய சான்சஸ் இருக்குன்றது நான் நம்புறேன். எஸ் மேம், நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா விஷம் இவ்வளவு கொடுத்தாலும் விஷம் தான், நிறைய கொடுத்தாலும் விஷம் தான். அந்த குழந்தைங்களுக்கு நீ பைத்த மாவை யூஸ் பண்ணு, கடல மாவை யூஸ் பண்ணு, உன் ஃபேஸ் பத்தியே இப்படி கொண்டு வரலாம்ல. உன் ஃபேஸ் பத்தியே எவ்வளவு சாஃப்டா இருக்கு, இந்த கிரீம் யூஸ் பண்றதே நீ இப்படி யூஸ் பண்ணு, எவ்வளவு சாஃப்டா இருக்கு. நீ பப்பாயா அரைச்சி போடு, நல்லா இருக்கும். நீ இன்டேக் எடுத்துக்கோ, நல்லா இருக்கும். நிறைய தண்ணி குடி, நிறைய நட்ஸ் சாப்பிடு. இது ஒரு நாள் யூஸ் பண்ணா அது விடாது கருப்புன்ற மாதிரி தான், விட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு உண்டான அவங்க பிசினஸ்ல அதெல்லாம் இன்புட் கொடுத்துருக்காங்க. வாசனையா இருக்கும், பத்தியா ஒரு நாள்லயே என் ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைங்களை நம்ம எப்படி கொண்டு வரலாம் சொல்றீங்கல்ல. இப்ப பப்பாயா யூஸ் பண்ணாலும், வேற ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணாலும், க்ரீம் யூஸ் பண்ணாலும் ஆடம்பரம் தான். ஏன்னா மேக்கப்புக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றது யூஸ்வல் டெய்லி செலவை விட ஜாஸ்தி. குழந்தைக்கு நம்ம ஒரு மேக்கப் பண்றாங்கன்னா அதாவது நமக்கு தேவையில்லாம ஒன்றும் மேக்கப் பண்ண போறதில்ல. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னும் போது குழந்தைங்க கட்டாயம் மேக்கப் தேவைப்படுது. மேக்கப் இல்லாமல் நம்ம அந்த குழந்தைய போய் அந்த இடத்துல நிற்க வைக்க முடியாது. நிற்க வச்சாலும் சமுதாயம் நம்மளை ஒரு மாதிரியாக தான் பார்க்கும். குழந்தைக்கு அழகு அழகு அழகுன்னு நம்ம வேற ஒரு பொருள் மேலேயும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம்னு நான் சொல்லல. அதோட முக்கியத்துவத்தையும் சொல்லணுன்ற. ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக அந்த ரீல்ஸ் இல்லை இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டியாக சொல்லணும்னா, அந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குவேர்ட் படித்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உலகத்தில் என்ன நடந்தாலும் எப்படி நடந்திருந்தாலும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் இந்த உலகத்தில் யாருமே நமக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு குவேர்ட் இருக்கு. அது எவ்வளோ உண்மைதான். உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், யாருனாலுமே சரி, நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுட்டு அழகாக உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கிட்டு அப்படி கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு என்ன நம்ம சொல்லி தரணும்னா, இந்த மேக்கப்புன்றது எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸை தாண்டி இந்த இன்னர் பீஸ், இன்னர் பியூட்டினஸை வெளியே கொண்டு வர்றதுன்றதையும் சொல்லி, அது கூட உன்னை நீ க்ரூம் பண்ணிட்டு வெளியே போனீன்னா உனக்கு எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தோட முக்கியத்துவத்தை சின்னதாக சொல்லணும். ஏன்னா அவங்க ரொம்ப குட்டி பசங்க, நிறைய சொன்னோம்னா போர் அடிக்குது, கிரிஞ்சு பேசுறாங்க, பூமர் பண்றாங்க, இதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட அந்த சின்ன இம்பார்ட்டன்ஸையும் சேர்த்து சொல்லணும். பிளஸ் உன்னோட ஸ்மைல் தான் உன்னோட பிளஸ். இந்த செயற்கையான மேக்கப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகத்திலையும் சரி, குழந்தைங்களோட முகத்திலையும் சரி, ஒரு 2 hours 3 hours மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பா அது நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஃபேஸ்லயே நிறைய பாதிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒண்ணுமே கிடையாது. இயற்கையான மேக்கப்பே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஒன்றும் இல்லை, முகத்துக்கு பைத்த மாவு, தலைக்கு சீகக்காய், இதை நீங்க போட்டாலே போதும். குழந்தைங்களுக்கும் நீங்க இதையே யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், குழந்தைங்க அழகா இருப்பாங்க, தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. நம்மளோட குழந்தைகிட்ட சோர்வா இருக்கிற குழந்தைகிட்ட கூட போயிட்டு நீ மேக்கப் போட்டதுனால ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம சொன்னா அந்த குழந்தைக்கு ஒரு புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் தானாவே வரும். ஸோ நம்ம மேக்கப் தப்புன்னு சொல்லாம எதுவுமே அளவா பயன்படுத்தினா நல்லது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் அதை எடுத்துக்கிற விதத்துல நம்மளுக்கு நல்லதுதான் சொல்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் க்ரூமிங் ரொம்ப முக்கியம். அதை பசங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும். ஈவன் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சொல்லுவாங்க, அவன் வந்தாவே நல்லா இல்லை, ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி இருக்குது. ஏன்னா அவங்க அழுக்கா தலை சீவாமல் அந்த மாதிரி வருவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே செல்ஃப் க்ரூமிங் எவ்வளோ முக்கியம். நம்மளை ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளோட ட்ரெஸ் ஆகட்டும், நம்ம அப்பியரன்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங்கை கொடுக்கும். நம்மக்கிட்ட அவங்க பேசலாம், ஓப்பன் டு டாக் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டை நம்ம உருவாக்குறதுக்கு செல்ஃப் க்ரூமிங் ரொம்ப முக்கியம். ஸோ பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போதே க்ரூமிங்குன்றது எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸை வச்சு தான் நீ உன்னை க்ரூம் பண்ணணுன்றது கிடையாது. உன்னோட நேச்சுரல் ஸ்மைல், கிளென்லினஸ், உன்னோட ப்ளசன்ட் அப்பியரன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். என்னுடைய குழந்தைய நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய குழந்தைய நான் மேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பட் 4 பேர் என் குழந்தைய பார்த்து என் குழந்தை அழகா இருக்குன்னு பேசும்போது என்னுடைய குழந்தை ரொம்ப அழகா சந்தோஷமா இருக்கா. அதனால எனக்கு அது ஆடம்பரமா தெரியல, கஷ்டமுள்ளதான் தெரியும். குழந்தைங்களுக்கு இது தேவை இது தேவையில்லைன்னு நம்ம சொல்லும்போது இந்தியன் எக்கனாமிக்கலையும் சொல்லி கொடுக்கணும். இது எக்ஸ்பென்சிவ் இவ்வளோ ஆகுதுன்னா இந்த ரேட்டுக்கு இந்த மேக்கப்போட ப்ராடக்ட்டுக்கு நம்மளோட ஆயில் பேக்கெட் இவ்வளோ, ரைஸ் இவ்வளோ, இதுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுத்தாலே குழந்தைங்களாவே இதுக்கு இது தேவையா இது தேவையில்லையான்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வேண்டியதை அவங்க லைஃப்ல சூஸ் பண்ணிப்பாங்க. இது என்னோட ஒப்பீனியன். Sacrifice is the silent strength behind every success, whether it's time, comfort, or desires. Giving up something for others builds character, love, and lasting bonds. எங்கே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னா என் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ மை சில்ட்ரன் ஆல்சோ. என் கெரியரே என் ஃபேமிலிக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். எப்படிலாம் தியாகம் பண்ணுறாங்க? ஆசை தியாகம், வாழ்க்கை தியாகம், உணர்ச்சி தியாகம்.
இப்போ வாழ்க்கை தியாகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆண்கள் வந்து வெளிநாட்டில் போயிட்டு சொந்த வீட்டை விட்டுட்டு மனைவியோடையும் பிள்ளைங்களோடையும் நேரம் செலவிட முடியாமல் அவங்க தனியாக போய் சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைங்களோட நலனுக்காக சம்பாதிக்கிறாங்க. இதையும் நம்ம ஒரு தியாகம்னு சொல்லலாம். தியாகம் என்பது ஒரு குடும்பத்தில் ஒருவர் பண்ணும் தியாகமானது அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியாக பிரதிபலிக்கிறது. Here we see when people sacrifice. People usually sacrifice something valuable or something important for the sake of something they care for or someone they care for. தியாகம் மற்றவர்களுக்காக பொருளோ விருப்பமோ அல்லது உயிரையே மற்றவர்களுக்கு தருவது தியாகம். A perfect family movie brings parents and children together, offering fun, values, and quality bonding time. Choose films with positive messages and heartful moments. Now, movie time. நான் இன்னைக்கு வந்து ஒரு மூவி சஜஷனுக்காக பேச வந்திருக்கேன். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பசங்க. இந்த படம் மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அதில் மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு 2 பாய்ஸ், அவங்களோட ஃபேமிலி, அப்புறம் அவங்க டீச்சர். ஸோ அவங்களோட ஒரு ஸ்கூல் ஜேர்னியை காட்டுற மாதிரியான ஒரு படம். இந்த படம் வந்து ஒரு அடலசன்ட் ஸ்கூல் ஜேர்னின்னு சொல்லிக்கலாம். தே ஆர் அபவ் 10 பட் பிலோ 18. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு குழந்தையோட லைஃப்பை ஒரு பேரண்ட்டோ ஒரு ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலி இவங்க சேர்ந்தா எப்படி அந்த லைஃபோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கன்க்ளூஷனாக இருக்கும். பட் அதை எப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அன்பு ஜீவான்னு 2 பேர் இருப்பாங்க, 2 பாய்ஸ். ஸோ இந்த அன்புன்ற வந்து ஜீவா படிக்கிற ஸ்கூலுக்கு நியூ கமராக வர ஒரு ஆள். அந்த நியூ கமராக வந்த பையன் நல்லா படித்து நல்லா பேர் வாங்குறான் அப்படிங்கிறத ஒரு ஜெல்லஸ் ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்து ஜீவாவுக்கு ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சண்டை போடணுன்னு மட்டுமே நினச்சிட்டு இருந்த ஒரு பையன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளும் அந்த நல்ல பேர் வாங்கணுன்ற தாட்டுக்கு வருவான். அந்த தாட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டீச்சரோட அட்டென்ஷன் அவனுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பாயிண்ட்ல வரும். ஒரு டீச்சர் வந்து இது வரைக்கும் என் ஃபேஸை பார்த்து நடத்திட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ பார்க்க மாட்றாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் வரும். அந்த பாயிண்ட்ல தான் அவன் திருந்துவான். ஸோ இந்த இடத்துல ஒரு டீச்சரோட ரோலும் எவ்வளோ முக்கியம் ஒரு குழந்தையோட ஸ்கூல் ஜேர்னியில் அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வந்து எவ்வளோ பெரிய ரோல், அது பேரண்ட்ஸ் சைடாக இருக்கலாம், டீச்சர்ஸ் சைடாக இருக்கலாம், ஈவன் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பேரும் ஒரு பர்சனோட கேரக்டரை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பில்ட் பண்ண முடியுங்கிறத இந்த அப்ரிசியேஷன் ஒரு சின்ன வேர்டால் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, நம்ம அம்மாவை பற்றி, நம்ம அப்பாவை பற்றி, நம்ம தங்கச்சி அண்ணனை பற்றி நிறைய நல்ல ஒப்பீனியன்ஸ் நம்ம மனசில் இருக்கும். நம்ம அவங்க கூட ஃபைட் பண்ணாலும் ஆனால் நம்ம அதை எப்போவுமே வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டோம். நீ இதை சூப்பராக பண்ணுற, இல்லை உன் ஃப்ரெண்டாக இருக்கட்டும். ஸோ அதை அப்ரிசியேஷனை வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அந்த பர்சனோட இன்டர்னல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஒரு நல்ல ஹியூமனாக வளருவான். ஸோ வாய் விட்டு பாராட்ட வேண்டிய விஷயம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீச்சர் நினச்சாங்கன்னா ஒரு சின்ன பையனோட லைஃப்பையும் அவனோட பர்சனல் வேல்யூவும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுன்றது தான் இந்த பசங்க படம் அமேசான் பிரைம்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் ஃபுல் மூவி அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பசங்களோட உட்காந்து ஒரு வீக்கெண்ட் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நல்ல வேல்யூஸ் சொல்லிக் கொடுங்க. Sharing brings joy and caring builds bonds. Together, they create a kinder, stronger community. Let's spread love through small acts every day. எங்க பாப்பா வந்து அவ எல்லா எக்ஸாமுக்கும் முன்னாடி அவ சொல்ற ஒரு விஷயம், எனக்கு பயமா இருக்கு, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எக்ஸாம் வரப்போது எனக்கு பயமா இருக்கு, ஐயோ நான் படிச்சதெல்லாம் மறந்துருச்சு, இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ நாங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளை கூப்பிட்டு ஏன் பாப்பா பயப்படுற, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நீ படி அப்படின்ட்டு பார்த்தா நாங்கள் அவளுடைய ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்கிறது அவளுடைய ப்ராப்ளமாக இருந்திருக்குது. எல்லா நாளும் ஹோம் ஒர்க்ஸை முடிச்சுட்டு படிக்காம எக்ஸாமுக்கு முதல் நாள் உட்காந்து படிக்கிறது, இல்லை 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து படிக்கிறது. அப்போ நாங்கள் ஒரு 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்தோம். லாஸ்ட் இயர் எண்டில் கடைசி எக்ஸாமுக்கு இன்னும் இங்கே பாரு, உனக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டைம் டேபிள். அப்போது நீ என்ன பண்ணுற, அந்த 1 மந்த்தை நீ இத்தனை நாளாக பிரிச்சுக்கோ, வீக் டேஸை இப்படி யூஸ் பண்ணிக்கோ, வீக்கெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணிக்கோ, ஒரு நாள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோ, அந்த சப்ஜெக்டில் நீ எப்படி படிக்க போகிற, ஃபர்ஸ்ட் 1 வேர்ட் படிச்சுக்கோ, அதை முடிச்சிட்டேன்னா உனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடச்சிரும், அப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸ் படிச்சுக்கோ, கடைசியில் லாங் ஆன்சர்ஸ் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ, டெய்லி நாங்கள் ஆஃபீஸ் நைட் ஷிஃப்ட் போயிடுவோம்.
ஈவினிங் படிச்சுட்டு இருக்கும்போது கால் பண்ணி சொல்லுவா, ஐயோ பயமா இருக்கு, என்ன பண்றது, இன்னைக்கு நீ இதை படி பாப்பா, என்ன பிளான், டைம் டேபிள், ஆஸ் பர் டைம் டேபிள் என்னது, இதுதான் இன்னைக்கு, ஓகே இதை படிச்சிரு. அப்புறம் கால் பண்ணி இன்னைக்கு நான் படிச்சிட்டேன், ஆனா எனக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னே சொல்லிட்டு இருப்பா. ஆனா நாங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தோம். ஸ்லோலி பார்த்தீங்கன்னா கிராஜுவலி குழந்தை ஒவ்வொரு நாளும் படிக்க ஆரம்பிக்கிற பொழுது எக்ஸாம் டைம் ஷி வாஸ் சூப்பர் கான்ஃபிடென்ட் அபவுட் வாட் ஷி நியூ. ஆனால் அவளுக்கு திரும்பவும் பயம் என்னன்னா, பழைய மாதிரி நான் வந்து மறந்துடுவேணும் அப்படின்னு. இல்லை, நீ வந்து கிராஜுவலாக படித்ததுனால உனக்கு எல்லாம் மெமரியில் இருக்கும், நீ போய் எக்ஸாம் அட்டன் பண்ண, மார்க் வந்தாலும் வராட்டியும் உன்னுடைய எஃபர்ட் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் நாங்கள் கொடுத்தோம். பார்த்தீங்களா, எக்ஸாம் முடிச்சுட்டு அவர் ரிசல்ட்டுக்கு கூட வரல, எனக்கு பயமாக இருக்கு நான் வரல அப்படின்ட்டு. பட் she did wonderfully. ரொம்ப அழகா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தா. அது இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணாத நல்ல மார்க் அந்த எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணியிருந்தா. அப்போதான் நாங்கள் சொல்லுவோம், பாத்தியா நீ பயப்பட வேண்டியது இல்லவே இல்லை. எக்ஸாம் அப்படிங்கிறது இட் இஸ் டெஸ்டிங் யுவர் நாலேஜ். உனக்கு எவ்வளோ அந்த சப்ஜெக்ட்ல தெரியுங்கிறது நீ தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சு புரிஞ்சு அதை படிச்சு வச்சுக்கிட்டேனாலே உன்னுடைய மெமரியிலேருந்து அதை தன்னாலே பேப்பர்ல ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்தோம். இதே மாதிரி நிறைய தருணங்கள் குழந்தைங்களோட நம்ம குழந்தைகளுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேர் பண்ணுறோன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம தன்னிச்சையாக செயல்படலாம், நம்ம முன்னேற முடியுன்ற ஒரு தாக்கம் வந்து அவங்க மனசில் வரும். அது வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக தே பில்ட்ஸ் தியர் கேரியர். நம்ம கேர் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஆல்சோ ஸ்டார்ட் ஷேரிங் தியர் லவ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுறோமோ, கேர் பண்ணுறோமோ, so also the kids will share their love towards. So இது ரொம்ப important. So build home with the care and share. அது இல்லை அப்படின்னா the home, the kid will be destroyed. ஸோ அதனால் as a parenting-ஆக நாங்கள் சொல்கிறது, எங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு. Understand the kids and enjoy your family with your kids. Thank you. Thank you for the opportunity. Next coming, shared skills. Our parent skills like cooking, storytelling or problem solving, fitness are priceless lessons. These shared talents inspire us and strengthen family bonds. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுகன்யா. நாங்கள் இப்போ 3 ஆசனாஸ் பண்ண போகிறோம். ஒன்று பேலன்சிங், ஃபார்வேர்ட் பெண்டிங், பேக்வேர்ட் பெண்டிங். நம்ம எப்போதுமே யோகா பண்ணும்போது நம்ம வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யோகா பண்ணவே ஆரம்பிக்கணும். யோகா மேட் கம்பல்சரி நம்ம போட்டு தான் பண்ணணும். நான் வந்து இப்போ பேலன்சிங் ஆசனா பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆசனாஸ் பேர் வந்து விருக்ஷாசனா ட்ரீ போஸ். பேலன்சிங் ஆசனால செகண்ட் பண்ண போகிறேன். அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜ ஆசனா. நம்ம பேலன்சிங் ஆசனாஸ்லேயே வந்து தேர்ட் பண்ண போகிறோம். அதோட பேர் வந்து திரிகோண ஆசனா. நம்ம பேலன்சிங் ஆசனாலே வந்து ஃபோர்த்து பண்ண போகிறோம், வீரபத்ராசனா. பேலன்சிங் ஆசனாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் பேலன்ஸ், ஃபோக்கஸ், பூஸ்ட் கான்ஃபிடென்ஸ். வணக்கம், என் பேர் வந்து ஜெயலக்ஷ்மி. நான் இப்போ பண்ண போகிறது வந்து ஃபார்வேர்ட் ஆசனாஸு. தமிழில் சொன்னேன்னா முன்வளைதல் ஆசனாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் முதல்ல பண்ண போகிறது ஜானுசிரசாசனா. ஒரு கால் மடக்கி ஒரு கால் நீட்டி வளையிற ஆசனாஸ் இது. ஃபார்வர்ட் ஆசனாஸ்ல இப்ப ரெண்டாவது பண்ண போறது கூர்மா ஆசனா. அடுத்து பண்ண போறது வந்து பரிவர்த்தன ஜானுசிரசாசனா. ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் ஃபைனல் ஹெல்த், இம்ப்ரூவ்ஸ் சர்க்குலேஷன்ஸ், மசில்ஸ்
ஸ்ட்ரென்தனிங் அண்டு ஸ்ட்ரெச்சிங். வணக்கம், என்னுடைய பேர் கலைவாணி. நான் இப்போ பண்ண போகிறது ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ். இப்போ பேக்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ்ல ஃபர்ஸ்ட் ஆசனா வந்து சக்ராசனா, வீல் போஸ். ஸோ ஒவ்வொரு பேக்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ் பண்ணும்போது அதை முடிச்சுட்டு நம்ம ஒரு ஃபார்வர்ட் போஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பண்ண போகிறது சக்ராசனா. இப்போ பேக்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ்ல செகண்ட் ஆசனாஸ் பண்ண போறோம். உசட்ராசனா, கேமல் போஸ். பேக்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ்ல இப்ப தேர்ட் ஆசனாஸ் பார்க்க போறோம். லகு வஜ்ராசனா. Backward bending asanas oda health benefits: strengthens back muscles and spine, improves posture, relieves back pain and stiffness, opens the chest and helps in breathing. இப்போ நாங்க சூரிய நமஸ்காரம் பண்ண போறோம். இந்த சூரிய நமஸ்காரத்துல 12 ஸ்டெப்ஸ் இருக்கு. இதை டெய்லி காலையில நம்ம பண்ணோம்னா டோட்டல் பாடி ஃபுல் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி அர்த்தம். Now, dilution of doubts. Both working women and housewife face unique struggles. One juggles career and family, the other works silently at home without breaks. Respect every role. Each is a pillar of strength in its own way. ஒர்க்கிங் உமனுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் தர விரும்புகிறீங்க? ஒர்க்கிங் உமன் கொஞ்சம் பாவம் தான்ப்பா. ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் வந்து எங்கள் குழந்தைங்க கூட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், ஃப்ரீயாக இருக்கேன். ஆனால் உங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, அதனால் நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், குழந்தைங்களுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்களே, அது உங்கள் ஹெல்த் எதனா பாதிக்குது, நீங்கள் எதனா ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாப்பா, என்னால் வந்து பார்த்துக்க முடியாது, உடம்பே பார்த்துக்க முடியல. இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் ஹெல்த்தை. இப்போ நான் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், ஃப்ரீயாக இருக்கேன்ப்பா. உங்களுக்கு வந்து நீங்கள் அது மாதிரி குழந்தைங்க வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா? அப்படி பண்ண முடியாதுப்பா. ஓகேங்களா, டெய்லி என்னால் பண்ண முடியாது. பட் வீக்லி ஒன் டைம் வந்து எனக்கு லீவ் வரும். சண்டேஸில் லீவ் வரும். சண்டேஸில் பசங்களை எங்கன்னா பீச் கூட்டிகிட்டு போகிறது வெளியே, அது மாதிரி அவங்கள அந்த ஒரு டே வந்து அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன்ப்பா. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைலாம் இருக்குது. இருந்தாலும் குழந்தைங்களுக்காக நம்ம அவங்க படிப்புக்காக அவங்க கூடவே இருந்து அவங்கள ஒரு ஃப்யூச்சருக்கு நல்லபடியாக நான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இருக்க சூழ்நிலையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஜாப் போனால் மட்டும்தான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். பசங்களோட டைம் எனக்கு இருக்கிற அந்த வீக்கெண்டு டேஸில் வந்து பசங்களோட டைம் ஹாப்பியாக நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. அவனும் நானும் beautifully captures the bond between brothers filled with love, fights, care and unspoken understanding. A simple story that touches every heart. Let's experience the love of two brothers, Kovilian and Thamiran. And finally, simple joys like music, laughter, or a walk in nature can refresh the mind and act as
powerful stress buster. அவ எல்லாத்துலயுமே ஈப்பா, ரெண்டே ரெண்டுல மட்டும் யூப்பா. யூனா ஃபெயிலு, அரியரு. அரியர் வச்ச வாழ்க்கைனா அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சொந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே, அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே, கண்ணுக்குள்ள விழுந்த தூசி ஊசியானதே. சாப்பிடுறியாடா? தட்டிற்கு எடுத்து சாப்பிடுப்பா. இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு எடுத்து வரவா? இப்ப எதுக்குடா சேரன் மாதிரி நடிச்சுக்கிற நீ? சாரி. ஏன் நீ சாப்பிட மாட்டேங்கிற? இதுக்கு சாரி கேக்குற? என்ன பண்ண? குப்பை தொட்டில இருந்து எடுத்த பையனா இருந்தாலும் என்ன நீங்க இத்தனை வருஷமா பார்த்து என்னை வளர்த்து என்னை ஆளாக்கி இருக்கீங்க. நான் அதான் தப்பு பண்ணிருந்தேன். எங்க மூஞ்சிய காட்டு. குப்பை தொட்டில இருந்து எடுத்த யாரா சொன்னது? எந்த இடம் விட்டு பேசுன? தெரியாதா? எங்க பாரு. என்னடா சொன்னவன்ட்ட? என்ன சொன்ன? அந்த குப்பை தொட்டி சொன்னா அதை போய் நம்பிக்கிட்டு இருக்காரு. சும்மா சொன்னேன்டா, சும்மா சொன்னேன் நானு. சும்மா யாரா சொன்னது? உங்க ரெண்டு பேர்த்தையுமே ஜிஹெச் குப்பை தொட்டில இருந்தா எடுத்தோம். வந்துட்டாங்க ரெண்டுமே குப்பை தொட்டில. I thank all the parents who have participated in our program Behind the Curtain, and I also thank the parents who watch this program. This is signing off Taslima Nasreen.